புராணம் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இன்மை இன்பமும் மறுமை இன்பமும் வீடு பேரும் கிடைக்கும் என்று சொல்லுவார். ஆனால் சாதாரணமா குமுதம் கல்கண்டு அதுல வருகிற அந்த கதைகளை நாம் கேட்பதை விட இந்த புராணம் கேட்பது ரொம்ப உயர்ந்த ஒன்று. ஏனென்றால் இந்த உலகத்துக்கு தலைவனாக இருக்கிற கடவுள், சங்காரகாரணனாகிய முதலாக இருக்கக்கூடிய முதலாகிய இறைவனே இந்த உயிர்கள் உயிர் பொருட்டு அவன் திருமணம் செய்து அந்த மன வாழ்க்கையை காட்டுகிறான். அவர் செய்து காட்டவில்லை என்றால் உலக உயிர்கள் அதை உணராது. அதனால் இறைவனே அந்த இல்லத்தை அளவுபடுத்தி காட்டுகிறார். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்கிற பொழுது ஏற்பாட்டு செய்வதைப் போல தனக்குத்தானே அந்த ஏற்பாட்டை இறைவன் செய்து கொள்ளுகிறார். அப்படி ஏற்பாடு செய்து கொள்ளுகிற பொழுது பல உயிர்களும் பக்குவத்திற்கேற்ப அந்தந்த உயிரினங்களாக பிறந்திருக்கின்றன. அதுல மேலாக இருப்பவர்கள் திருமால் நான்முகன் முதலாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை மட்டும் நம்முடைய புராணத்துல வரிசைப்படுத்தி காட்டுவது ஒரு மரபு. அதை கூறினால் ஏனையோர் எல்லாரையும் கூறியதாக பொருள். அதனால் கௌரி திருமண படலமாக 29வது படலத்திலே சுவாமியினுடைய திருமண விழாவிற்காக ஆதி நகரான பேரூருக்கு யார் யார் வந்தார்கள் என்பதை அருமையாக காட்டினார் ஆசிரியர் கச்சி முனிவர். ஆமா, ஆக பிரம்மனுடைய தலையை அறிந்த பைரவ கடவுள், தக்கனுடைய யாகத்தை அளித்த வீரபத்திரர். ஏன் வைரவ கடவுள் வீரபத்திரர் என்று சொல்லி இருக்கலாமே என்றால், தன்முனைப்பு இருப்பவர்களை நீக்குவதற்கு வைரவ கடவுளும் தானே பிரம்மம் என்று இருப்பவருக்கு அளிக்கக்கூடிய வீரபத்திர கடவுளையும் முன்னாக காட்டினார். அரிகரபுத்திரர், கூர்மாண்டர், காலாக்கினி, உருத்திரர், ஆடகேஸ்வரர், 11 உருத்திரர்கள், அளவில்லாத கணங்கள். கல்யாணத்துக்கு போகணும்னா எப்படி மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. உவப்பில் கணம் புடை சூழ உவந்து சென்றனர். நமக்கே கல்யாணத்துக்கு போனா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அங்க போய் கொடுக்கிற உணவுகளை எல்லாம் மிகுதியா சாப்பிட்டு திருப்பி 2 நாள் வயிற்று வலி வர்றது 2வது சிக்கல். ஆனா இங்க அப்படி கிடையாது இல்லையா? எல்லாரும் மகிழ்ச்சியா போறாங்க. அதுக்கு மேல காட்டினார். அதாவது கௌரி திருமண படலத்துல 50வது பாடல் பக்கம் 836ல மறுக்கிளர்தன் துளவணிந்த மணிமார்பன் மலரவன் மாதிரத்தோர் எண்மர் அருக்கர் உருத்திரர் பசுக்கள் மருத்துவர் என்று அரை தரும் 33 உருக்கிளர் வெஞ்சையர் கருடர் கந்தருவர் உரகர் முதல் உம்பர் யாரும் தருக்கரும் 6000 48,000 பேர் வந்தார். அப்புறம் யாரு? எண்மரும் மனைவிமார் உடன் சாரச் சென்றனர். அவர்கள் துணையோடு சென்றார்கள். மேலும் அவர்கள் வருகிற பொழுது மேனை அதாவது மலையரசனுடைய மனைவி மேனை, அந்த மேனையும் பலவிதமான சீர்தட்டங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வந்தான். மறுக்கிளர்தன் துளவணிந்த மணிமார்பன் மலரவன். அதுக்கு அடுத்த பாட்டு பார்க்கணும். பரிசனமும் பரிசைகளும் உடன் கொண்டு வரைவலவும் பாங்கர் சூழ உரியமனை மாதெனும் மேனையும் தானும் வரையறையன் உவத்து புக்கான். மலையறையன் இமயமலை அரசனாக இருக்கிற மலையறையனும் மேனையனும் மலையரசனும் மேனையும் பரிசனங்கள் சீர்வரிசையை அப்படி எடுத்துக்கொண்டு வர மகிழ்ச்சியோடு
ஆதி நகராகிய பேரூருக்கு வந்தார். திரைதவள் ஏழ் கடல் கங்கை ஆதிமணி தீர்த்தமெல்லாம் திரண்டு சேர்ந்து 7 கடல்கள் கங்கை முதலிய அழகிய தீர்த்தங்கள் எல்லாம் சுவாமியினுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க திரண்டு வந்தன. வரைசை பல காலங்கள் மாதிரம் எண்கயம் புறவும் அருவி போந்தன. ஆக அழகிய தீர்த்தங்கள் திரண்டு வந்தன. காலங்கள் 8 யானைகள் எல்லாம் பேரூருக்கு வந்தன. கடகரியும் 52வது பாட்டு. பயப்பரியும் கதிர்மணி கூவரக கொடிஞ்சி காமர்த்தேரும் மிடல் படைத்த தானைகளும் பரிசனமும் உடை நெருங்க வேந்தன் போந்தார் அடல் படைத்த நெடுஞ்சூல தடிகளை போந்து அவர் யாரும் அண்மை தாழ்ந்தார் நடலை அறுத்திடும் கருணை நரை மிதப்ப வாய்மடுத்து நலமே தக்கார். கடகரியும் யானை அழக திருவாசத்துல கடகரியும் பரிமாவும் தேருமுகம் தேராதே இடவமுகந்தேறியவாறு எனக்கரிய எம்பேடி. பெரிய யானை இருக்கிறது, குதிரை இருக்கிறது, அதெல்லாம் ஏறாம இந்த சுவாமி விடையின் மேல ஏறினாரே, அதுக்கு எனக்கு ஒண்ணும் காரணம் புரியல, நீ சொல்லுன்னா. கடகரியும் பரிமாவும் முகந்தேறாமல் இடவமுகந்தேறியவார் எனக்கரிய இயம்பேடினார். கடகரி பயப்பரின்னு காட்டினார். கடகரி என்பது நல்ல மதம் பொருந்திய யானை. பயப்பரி என்பது வெற்றியுடைய குதிரை. சொல் எப்படி போடுறது பாருங்க, சொல்ல அந்த பாட்டுக்கு விழுகுது பாருங்க. கடகரியும் பரிமாவும் ஆக பயப்பரியும் வெற்றியுடைய குதிரையும் கதிர்மணி கூபரக கொடியும், ஆமா நல்ல ஒளிவிடுகின்ற மணி பொருந்திய தேர் கூம்பு காமர் தேரும். அதுல கதிர்மணி கூபரக கொடி, கூபரகம் என்பது கூம்பு. அந்த மேல இருக்கிற அந்த கூம்பும் காமருதேரும் மிடல் படைத்த தானைகளும். இப்படி யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, கடகரியும் பயப்பரியும் கதிர்மணி கூபரக கொடிஞ்சி காமர் தேரும். ஆம், அந்த கொடிஞ்சி என்பது தேர்தட்டின் மேல தாமரை வடிவில அமைக்கப்பட்ட கைப்பிடி. கொடிஞ்சி காமர் தேரும் அப்படி அமைக்கப்பட்ட கைப்பிடியோடு அமைந்த தேர்ப்படை. அதன் பிறகு மிடல் படைத்தானைகளும், மிடல் படைத்தானை வலிமை பொருந்திய காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை 4 படைகளும் பக்கத்தில் வர பரிசனமும் புடை நெருங்க வேந்தர் போந்தார். இப்படி அந்த 4 வகை படைகளிலேயும் அமைத்துக் கொண்டு நல்ல வலிமை பொருந்திய காலாட்படைகள் நெருங்க அரசர்களும் வந்தார். வந்து என்ன செய்தார்கள்? அடல் படைத்த நெடுஞ்சூலத்து அடிகளை போந்து அவர் யாரும் அண்மி தாழ்ந்தார். என்ன பெரும் கருணை பாருங்க. அதாவது இந்த போட்டோ எடுக்கிறவங்க சரியான இடத்தை கவர் பண்ணணும். சில நேரங்கள்ல மாலை மாற்றிய பிறகு பெண்கள் கணவனை, தாலி கட்டிய கணவனை வணங்குவது ஒரு மரபு. ஆமா, அது ஏதோ அடிமையாவதன் பொருள் இல்லை. அது சைவ சித்தாந்தத்தில் நோக்கத்துல பார்த்தால் சிவத்திலே இருந்து வெளிப்பட்ட சக்தி இனியும் சக்தியும் வேறல்ல என்று அதற்கு பொருள். பாவம் உலக மக்களுக்கு தெரியாது. அது என்ன கால் விழுகிற, ஆணுக்கு பெண் சரிசமம், அது பாவம் ஒன்னும் உலகம் அறியாதவர்கள் சொல்லுவது. ஆமா, அதனால பேர் எழுதுற போது கூட சில பேர் அம்மையை சொல்லி சுவாமியை சொல்லுவதுதான் மரம். பச்சை நாயகி உடனமர்
பட்டிப்பெருமான் அப்படின்னா சிவபெருமான்ல அடங்கி இருப்பவள் பச்சை நாயகி. அந்த முறையில ஒருவருக்கொருவர் நாம் சிவசக்தியாக இருந்து சுவாமி வினைக்கு ஏற்ப கொடுத்த இந்த பிறப்பில இல்லறத்தை நல்லறமாக கருதி நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிற நிலை, இருவர் என்ற நிலை போய் ஒருவர் என்று இருக்கிற ஒரு முறை. அந்த முறையில அத சில பேர் நல்ல இடங்கள் நல்ல, இவ்வளவு பேர் காட்டியது மிகப்பெரிய வேலைதான். பைரவ கடவுள், வீரபத்திரர், ஹரிகரபுத்திரர், கூர்மாண்டர், காலாக்கினி, இப்படி பல பேர் 48,000 60 பேர் வந்தார்கள். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை 4 படைகள் வந்தன. எல்லாரும் என்ன செய்தார்கள்? அடல் படைத்த நெடுஞ்சூலம். என்ன அருமையான சொல்வார். அடல் மிக வலிமை. அடல் படைத்த நெடுஞ்சூலத்து அடிகள். ஆமா, திரிசூலப்படையை கையிலே வைத்திருக்கின்ற சிவபெருமான். அந்த திரிசூலப்படைதான் பாசுபதா அஸ்தரம் என்று சிவகவுனி ஐயா அவர்கள் பெரிய புராணத்துல உரை எழுதுகிறார். இந்த பாசுபத அஸ்தரத்தை தான் நம்முடைய அர்ஜுனன் பெற்றார். அதை அழகா பாட்டுவார். பஞ்சமன தஞ்சொடுக்கி வைகளும் நற்பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பியனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் என்று கோழிலை பதிகத்துல ஞானசம்பந்தர் காட்டுவார். அந்த அடல் படைத்த நெடுஞ்சூலம் சூலப்படையுடைய அடிகளை இறைவனை போந்து பக்கத்துல வந்தார்கள். யாரும் அண்மித்தாழ்ந்தார். அவ்வளவு பேரும் திருமால், பிரம்மா உள்ளிட்ட 30 முக்கோடி தேவர்களும் பரிசலமும் எல்லாம் கிளகடக்கிறார்கள். அப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்பதை அவர்கள் காட்டுகிறார். தலை எது கொடுத்தார் அப்படின்னு, கை எது கொடுத்தார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுகிறார் மாணிக்கவாசகர். வணங்க தலை வைத்து, இந்த தலை இருக்கிறதே, மன்னனுடைய தலை எப்பொழுதும் நிக்கலாம். ஆனால் முக்கட்பெருமான் நகர்வலம் வருகிற பொழுது கொடை அப்படி தலை தாளவர் என்று நமக்கு இலக்கியங்கள் கூறுவதை பார்க்கிறோம். அந்த முறையில வணங்கத்தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து, வாயால பெருமானை வாழ்த்த வேண்டும், தலையால வணங்க வேண்டும். இதெல்லாம் அவர்கள் தெரிந்தவர்கள். அதனால எல்லாரும் என்ன பண்ணாங்க? அடல் படைத்த நெடுஞ்சூல தடிகளை போந்து அவர் யாரும் அண்மி வாழ்ந்தார். நாமும் சுவாமிய தாழ் சிவசிவா சிவசிவா. நடலை அறுத்திடும் கருணை நரை மிதப்ப வாய் மடுத்து நலமே தக்கா. அப்படி இறைவனை வணங்குறதுனால என்ன கிடைத்ததுன்னு நாங்க பாருங்க. நடலை அறுத்திடும், நடலை வஞ்சனை, பொய்யின் பேர். அந்த பொய்யையும் வஞ்சனையும் அறுப்பது சுவாமியினுடைய கருணை. நடலை அறுத்திடும் கருணை நரை மிதப்ப. அகநரை என்பது தேன் என்று பொருள். கருணையாகிய தேன் வாய் மடுத்து, அந்த பேரானந்தமாகிய தேனை சுவாமி வணங்கியதால அப்படியே அத வாய் மடுத்து நலமே மித்தக்கா, மிகப்பெரிய நன்மையை பெற்றார்கள். கல்யாணத்துக்கு வந்த வேலையே முடிஞ்சது பாருங்க. எல்லாரும் வந்தார்கள், சுவாமியை வணங்கினாங்க. பார்த்த உடனே அவ்வளவு. 53வது பாடல். உருத்திரர் முன்னாக ஒரு மானுடர் பின்னாக
தருக்கொடு குழியினர்கள் தம்முள் உயர்வுற்று திருக்குலாவினார்கள் இரு சேவடிகள் சேப்ப திருக்குளர் முடித்தலைகள் தீட்டினர் உவந்தா. அப்படி வழிபாடு செய்கிற பொழுது ஒரு ஒழுக்க வைத்தார். உருத்திரர் முன்னாக, உருத்திரர்கள் முன்பாக இருந்தார்கள். ஏன்? சுவாமியை தவிர வேற ஒண்ணும் பேச மாட்டாங்க. ஒரு பெரிய உயர் அதிகாரி இருக்காருன்னு வைங்க, அந்த அதிகாரி பக்கத்துல அந்த அதிகாரியை பற்றி தெரிந்தவர்கள் தான் பக்கத்துல இருப்பாங்க. ஏன்? அவங்க சுவாமி அந்த அதிகாரி என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்கிறோம். ஏனையோர் அங்க போனா அதிகாரியினுடைய செயல்பாடு தெரியாது, அவங்க வேற கதையை பேசி அப்ப செய்ய வேண்டிய காரியம் தடைப்படும். அதனால சுவாமி பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? சாமியாட்டவே இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு திரள் அவங்க முன்பாக, ஒரு மானுடர் பின்பாக, மானுடர்கள் பின்பாக. அப்படி உங்களுக்கு தெரியும், யாராவது ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவங்களோட நல்ல பழகளவங்க பக்கத்துல இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் எட்ட இருப்பாங்க. மானுடர் பின்னாக தருக்கொடு குழியினார்கள் தம்முள் உயர்வுற்று திருக்குலவினார்கள். இவர்கள் எல்லாம் பெருமிதத்தோடு கூடினார்கள். யாரோட சேர்ந்து இருக்கிறான்? சுவாமி பக்கத்துல நிக்கிறது யாரு? ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி, நிற்குணனாய் நின்மலனாய் நித்தியானந்தனாய் இருக்கக்கூடிய பரம்பொருள். நாம நிக்க முடிஞ்சதோ இல்லையோ, அவரோடு நின்றதை எழுத்துக்களால் நாம் படிக்கணும். மிகப்பெரிய வேலை இது. உருத்திரர் முன்னாக, ஒரு மானுடர் பின்னாக, தருக்கொடு குழியினார்கள் தம்முள் உயர்விற்று. அப்படி பெருமிதத்தோடு கூடினார். அதுல மகிழ்ச்சி. அது அருமையா காட்டுறார் திருவம்பாவையில. பொதுவா ஒரு நிகழ்ச்சிக்குள்ள போனால் என்ன பேசுவார்கள்? நலம் விசாரிப்பார்கள். மணமகன் குடும்பத்தார், மணமகள், இதுதானே பேசிக்குவாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒருத்தி பாடுகிறாள், நீ முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உலக மக்களை பேசுகிறாய், நானோ முதலும் முடிவும் இல்லாத முன்னோனாகிய முன்னானை பேசுகிறேன். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியை யாம் பாட கேட்டேயும். நீ பேசுற பேச்சுக்கு நான் பேசுற பேச்சுக்கு வித்தியாசம் இல்லையா? நீ பேசுகிற பேச்சு அழியக்கூடிய பொருள், முதலை உடைய பொருள். ஆனால் நான் பேசுவதோ அதை கடந்த பொருள். அவன்தான் ஆதியாக இருக்கிறான், அந்தமாக இருக்கிறான். எனவே அந்த உண்மைத்தன்மை உயர்ந்தவர்கள் எல்லாம் முன்னாக அதை அறிய வேண்டும் இருப்பவர்கள் பின்னாக. இதான் குவாலிஃபை. ஒரு மருத்துவர் போகிறார், கவனமா கேளுங்க. மருத்துவர் போகும்போது மருத்துவருக்கு உதவியா எழுதுபவர்கள், பணி செய்பவர்கள், கேட்பவர்கள் கூட போவாங்க. அதன் பின்னால அட்டெண்டர் கூட போவார். ஏன்? இவங்கெல்லாம் பேசி முடிச்சாதான் அவனால வாங்க முடியும். பேசுவதற்கு முன்னால வாங்க முடியுமா? முடியாது. மானுடர் பின்னாக, ஒரு குருநாதர் முன்னால போகிறார், மாணவர்கள் பின்னால போவாங்க. ஏன்? குருநாதருடைய அறிவு விளக்கம் மாணவருக்கு சேர வேண்டும். அத உமாபதி சிவன் திருவருட்பெயர்ல காட்டினார். ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கொண்டு அதன் பின்னே சென்றால் அறிவு தெளிவு வருவது. தான் முன்னே சென்று கொல்லிக்கட்டையை பின்னால பிடிச்சால் என்னாகும் உங்களுக்கே தெரியும். எனவே உருத்திரர் முன்னாக அப்படின்னா மானுடரை காட்டிலும் சிவபெருமானுடைய கருணையை உணர்ந்தவர்களுக்கு உருத்திரர்னு பேர்.
இந்த குவாலிபிகேஷன்ல நீ ஒன்னும் முன்னுக்கு பின்னு போக முடியாது. மானுடர் பின்னாக தருக்குங்க என்பது இங்க பெருமை என்று பொருள். தருக்கொடு குழியினர்கள் தம்முள் உயர்வுற்று திருக்குலாவினார்கள் இரு சேவடிகள் சேப்ப. அப்படி தங்களுக்குள்ள ஒருவர் சுவாமியினுடைய திருவடியை சேர்ந்து சிறப்பெய்தி இரு சேவடிகள் சுவாமியினுடைய திருவடி, அது இரு சேவடினார். இத திருக்கழுக்குன்ற பதிகத்தில மாணிக்க வாசகர் காட்டுவார். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும். இன்பம் வருவதற்கு வழி என்ன? சிவபெருமானுடைய திருநாமங்கள் பேராயிரத்தை பேச வேண்டும், பேசுபவர்களோடு கூட வேண்டும். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும். இன்பம் வருகிற வழி அதுதான். எனவே அந்த இரு சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றி கலங்கினேன், கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. சுவாமியினுடைய பாதார விந்தம் சேப்ப. ஆமா, சேப்பன்னா நம்ம தலைய கொண்டு போய் அவர் காலடியில வைக்கணும். அப்படி வைக்கிற பொழுது இப்ப இந்த கை இருக்குதுன்னு வச்சுங்க, இப்படி இருக்கும். ஒருக்கா தேய்ச்சி பாருங்க, 2 தரம் 3 தரம் 4 தரம் 10 தரம் செவந்து போயிடும். நீங்க வேணா வகுப்பு முடிஞ்ச கையை தேய்ச்சி பாருங்க. அப்படி தேய்க்க 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 என்ன ஆகும்? செவந்து போயிடும். பாத்திரம் கை பிடிக்க என்ன ஆகும்? பழகி போயிடும். தடை நடக்க நடக்க என்ன ஆகும்? புல்லு பூச்சி இல்லாம வெண்மையா இல்லையா? அது மாதிரி இவங்க தலைய கொண்டு போய் காலில் வச்சாங்க, அப்படியே சிவந்து நிக்குதாக்கா. இரு சேவடிகள் சேப்ப. சரி, எதை கொண்டு போய் அந்த காலடியில வச்சாங்க? பணமா, கையா, செல்வமா, தங்கமா, வாழைப்பழமா, தேங்காயா? இல்ல, உருக்கிளர் முடித்தலைகள் தீட்டினார். ஆமாங்க, இறைவனுடைய திருவடிகள் சிவக்குமாறு தம்முடைய தலையால் வணங்கினார். இதான் அப்பர் சுவாமி காட்டுகிறார். தலைகள் தீட்டினர். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். எத்தனை ஜென்மம் சொன்னா இந்த தலை வணங்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். வாழைப்பழத்தோலை உரிச்சு யாருக்கு இடையூறு இல்லாம போடணுங்கிற கதை சின்ன புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். நீங்களும் படிச்சிருக்கிறீங்க, நானும் படிச்சிருக்கேன். ஒருத்தர் பழத்தோலை பிடிச்சு கீழே போட்டார், தெரியாம பின்னால வந்தா, கால் வைத்தா, வழுக்கி விழுந்தது, எவ்வளவு பெரிய துன்பம். ஆனால் பெரியவர்களாக இருக்கிற நாம் வாகனங்கள்ல போகிற பொழுது வாழைப்பழத்தோலை உரிச்சு பழத்தை சாப்பிட்டு அதை பாதுகாப்பாக யாருக்கு இடையூறு இல்லாமல் போடுகிற ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு தகுதியுடையவர் எத்தனை பேர்? ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, கூட்ட மகிழ்வுல சாக்லேட் கொடுக்கறாங்க, அதை கிழிக்கிறீங்க, சாக்லேட்டை வாயில போடுறீங்க, அந்த குப்பையை கீழே போடக்கூடாது என்று தெளிவுடையவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? சாப்பிடுகிறோம், சோறு இல்லாம என்ன கஷ்டம். இலையில பரிமாறுகிறார்கள், அந்த இலையில உணவை மீதம் வைக்காம தேவை அளவு வாங்கி சாப்பிட வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பயிற்சியுடையவர்கள் எத்தனை பேர்? எண்ணிப்பார். இதுல ஏதேனும் ஒன்றையாவது நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுல தலையே
தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்க. இது அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் உங்களுக்கு தெரியும். சொற்றுணை வேதியன் சோதிபான் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ. நம்ம தலை இருக்குதே அவரை காலில் போய் பொருந்தோம். அதுக்கு சைவ சித்தாந்தத்துல ஒரு சொல் சொன்னார்கள், தாடலைன்னு பேர். வேணா இருந்தா பக்கத்துல எழுதி பாருங்க. தாழ் கூட்டல் தலை தாடலை என்று வரும். தாழ் கூட்டல் தலை. நம்ம தாழ் சுவாமியினுடைய தாழ் இருக்கிறதே, அந்த தாழ்ல கொண்டு போய் நம்முடைய தலையை வைக்கவர். ஆம், ரொம்ப உயர்ந்த பொருளமைந்த செய்தி எது? தாழ் கூட்டல் தலை. சைவ சித்தாந்தத்துல மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிற செய்தி அது. ஆமா, ரொம்ப அருமையா சொன்னார்கள். ஆமா, தாழ் கூட்டல் தலை. பாருங்க, தாழ் கூட்டல் தலை. இதை சேர்த்துனீங்கன்னா தாடலை என்று வரும். தாடலை என்று வரும். தாழ் சுவாமி தாழ், தலை நம்ம தலை, இதுக்கு தாடலை என்று பெயர். அந்த முறையில் இரு சேவடிகள் சேப்ப உரு கிளர் முடி தலைகள் தீட்டினார். அப்படி தம்முடைய தலையிலால எத்தனை இடங்கள்ல தலையினா வணங்குமா போல. அதாவது சேக்கலார் பெருமான் கைலை மலை சருக்கத்தை காட்டுகிறார். அதுல கலிமலை சிறப்பு, நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, கூட்ட சிறப்புன்னு வரும். அதுல நாட்டு சிறப்பை சொல்லுகிற பொழுது, நாட்டுல காவிரி ஆறு பாய்ந்து அப்படியே வளம் பெருக்குகிறது சோழ நாட்டை. எல்லா வயல், நல்ல வயல்ல நெல்லு நடுகிறார்கள். நெல்லு வருகிறது. இந்த நெல்லுக்குள்ள அரிசி பால் பிடிக்கிற வரைக்கும் இப்படி நேரா நிற்கும். இந்த செடி இப்படி நேரா நிற்கும். அந்த அரிசி முத்த முத்த இங்க கனமாகுதா, இப்படி நேரா நிக்கிற அந்த தாள் அந்த மேல இருக்கிற அரிசியினுடைய கனம் தாங்க முடியாம அப்படி வளைஞ்சு. சில நெல்லு நேரா நிக்கும், அந்த நெல்லுக்குள்ள அரிசி கிடையாது, பதர். அரிசி வந்த உடனே இந்த வெயிட் தாங்காது. இந்த நெல்லு தாள் இருக்கு இல்லைங்களா, அது இப்படி வணங்கி நிற்கும். இப்படி வணங்கி ஏன் இந்த வளவுல நெல்லு வெயிட்ல இப்படி தொங்கும் இல்லையா? சேக்கிழார் நாட்டு சிறப்புல நெல்ல பார்க்கிறார், உழுவதை பார்க்கிறார், நாற்று நடுவதை பார்க்கிறார், களை எடுப்பதை பார்த்து காட்டுகிறார். முத்திய பிறகு நெல் வளைந்திருப்பதை காட்டுகிறார். அப்பொழுது சேக்கிழாருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. இறைவன் மேல அளவில்லாத காதல் கொண்டு இருக்கிற அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்த உடனே தலையால வணங்கி அழுது தொழுது நிற்பார்கள். பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தமிழ் கூடி வணங்குமா போல. இவர் அவரை வணங்குவார், இவர் அவரை வணங்குவார். தத்தமிழ் கூடி வணங்குமா போல விளைந்தன சாலிகள் எல்லாம். அந்த முறையில் உரு கிளர் முடித்தலைகள் தீட்டினர் உவந்தார். அப்படி வணங்கியதால ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே சொல்ல முடியாத. அடுத்த பாட்டு 44. பண்டொடு நரைத்த மலர் மாலைகள் தொடுப்பார் பண்டிகள் ஈசர் புகழ் பாடினர் கழிப்பார் கண் துளி துளிப்ப உளம்
நெக்கருள் கலப்பா புண்டரனுதற் குலவு தொண்டர் இவர் ஓர் சார். அங்கே நல்ல வண்டு மொய்க்கக்கூடிய தேன் பிளிற்றக்கூடிய மலர்கள் இருக்கின்றன. அந்த மலர் மாலைகளை எல்லாம் எடுத்து அப்படியே மாலையா கட்டினார்கள் ஒரு சில பேர். ஒரு சிலர் என்ன பண்ணினார்கள், பண் பொருந்த பாடல்களை பாடினார். ஒரு 10 பேர் பூ கட்டுறாங்க, 10 பேர் பண் பொருந்த பாடல்களை பாடினார். சில பேர் பூ கட்டினார்கள், சில பேர் பாடினார். இந்த பூ கட்டியவர்களையும் பாடியவர்களையும் பார்த்து அப்படியே கண்ணுல ஆனந்த அருவி நீர் வரிய உள்ளம் நெக்குருகி அப்படியே ஆனந்தத்துல கலந்து இருந்தார். இன்னும் சில பேர் நெற்றியில திருநீர நிறைய பூசிய தொண்டர்கள் அப்படி ஒரு பக்கம். கல்யாணத்துல என்ன கூட்டம் பார்த்தீங்களா? வண்டொடு நரைத்த மலர் மாலைகள் தொடுப்பார். பண்திகளை ஈசர் புகழ் பாடினர். அந்த பாடல்களை பாடியது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய உடையவனா என்ன பாடினார்கள்? காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாதத்திறம் பாடி. என்ன பாட்டு பாடுறாங்க பாருங்க. பண் திகழ மோகன ராகத்திலையும் பாடுவார்கள், பூபால ராகம். ஈசர் புகழ் பாடி சுவாமியினுடைய கருணை மிகுந்த கல்யாண குணங்கள் ரொம்ப அழகா வட்டமொழி கல்யாண குணங்கள். ஈசனடி போற்றி எத்தை நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று ஈசர் புகழ் பாடினர். கண் துளிப்ப உளம் நெக்கருள் கலப்பர். நெக்கு அருள் கலப்பர். என்ன அழகா பாடினார். திருச்சதகத்துல 100வது பாடல்ல பாடுகிறார். பாட வேண்டும் நான் போற்றி. சுவாமி, நான் உன்னை நினைச்சு பாடணும் ஐயா. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி. இது செய்தால் அம்பலத்து ஆடும் நின் கழல் போது கூட வேண்டும் நான் போற்றி. இப்புழுக்கூடு நிக்கனை போற்றி. உயலாம் விட வேண்டும் நான் போற்றி என்று நெக்கருள் கலப்பா. புண்டரனுதற் குலவு தொண்டர். புண்டரம் என்பது இந்த நெத்தியில நெத்தி ஏகமா திருநீர் பூசுறதுக்கு உத்தோளனம்னு பேர். உரிய முறையில தீக்க பெற்று திருநீருக்கு மந்திரம் சொல்லி நீர் விட்டு குழைத்து அப்படி கையில மந்திரம் சொல்லி கொண்டு சிரசின் மேல இப்படி 3 முறை இப்படி இடும். அதுக்கு திரிபுரண்டம்னு பேர். அப்படி நெற்றியில திரிபுரண்டமாக அப்படின்னா சமைதிக்கு வாங்கி வழிபாடு பண்றவங்க அர்த்தம்.
இங்க பெரிய கூட்டங்கள்ல திருநீர் பூசாமல் பல பேர் இருப்பார்கள். சில பேர் திருநீர் கொஞ்சம் பூசியிருப்பாங்க. இப்படி இப்படி அழகாய்த்து கோடு மாதிரி. அவர்கள் செய்த தவம். அது நாம ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. இந்த ஜென்மத்துல இந்த ஜென்மாவில அவங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு இல்லையா? போன ஜென்மாவில திருநீர் பூசாம இருக்கலாம். இப்போ ஒரு கோடா வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நீளமா வைப்பாங்க. அப்புறம் இப்படி வைப்பாங்க. அப்புறம் இப்படி பூசுவாங்க. அது படிமுறையில தான் அந்த ஆன்மா கடைத்தேறும் என்பது நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறுகிற தெளிவு. நல்ல பொழைத்து அப்படி எங்கடங்கள்ல 16 இடங்கள். நீங்க வேணா ஒரு நாள் மாலை 6 மணிக்கு இந்த குழுவுல ராஜையா வீட்டுக்கு போய் பாருங்க. ஐயா சந்தி வழிபாட முடிச்சுட்டு சிவமா காட்சி கொடுக்கும். சந்தி வழிபாடு செய்கிற எல்லாரும் செய்வார். புண்டர் அனுதற் குலவு தொண்டர் இவர் ஒரு சார். அது ரொம்ப அருமையா மாணிக்க வாசகர் காட்டுவார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். இந்த காட்சி டிவி திருப்புறார் பாருங்க. காலையில பள்ளி எழுச்சி ஆகிற பொழுது அங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்று சுவாமிய காலையில தரிசனம் பண்றதுக்கு வரிசையா நிற்பவர்களை மாணிக்க வாசகர் தொகுத்து காட்டி, இதுல ஏதேனும் ஒன்றை நீ வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை, உள்ள கிளர்ச்சியை எழுப்புகிறார் மாணிக்கவாசகர். ஒண்ணு முடியல வைங்கள, கையெடுத்து நம்ம தானே செய்யறோம். ஒண்ணு முடியல சிவா அப்படி. அந்த பாட்டு சாயல்ல 54வது பாடல் ரொம்ப உயர்ந்த பாட்டு. 55 ஐவகை நறும்புகைகள் ஆலயம் நிறைத்து 5 வகையான வாசனை தரக்கூடிய புகைகளை கோயில் வளாகத்தில் அப்படியே நிறைய செய்தார். அந்த ஐவகை என்ன? சாம்பிராணி வாசனை, வாசனை பிசின், அது குங்குலியம், பச்சிலை, நல்ல இலை போட்டா கம கம கமன்னு வாசம். இந்த குழந்தைகளுக்கு நெருப்ப போட்டு கற்பூர இலை, வேப்ப இலை, துளசி இலை அந்த நெருப்பு மேல போட்டு வாசனையை பிடிக்க வைப்பாங்க. இன்றைக்கு கிராமங்கள்ல அந்த பழக்கம் உண்டு. ஆமா, அந்த புகைய மூக்குல இழுத்தீங்கன்னா போகும். இப்பெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஹேலர் கொடுத்துருக்காங்க. சளி பிடிச்சிருச்சுன்னா அப்படி இழுக்கிற மாதிரி வச்சு. இந்த வாசனை தானே. ஐவகை நறும்புகைகள் ஆலயம் நிறைத்து கோயில் வளாகம் முழுவதும் நுழைய செய்தார்கள். செய்வகைய தொண்டுகள் துருத்தகையற்றி என்னென்ன தொண்டு செய்யணுமோ, ஒருத்தர் துணி எடுத்து அந்த கோவில் சுவற்றெல்லாம் துடைப்பார், ஒருத்தர் பாத்திரத்தை விளக்குவார், ஒருத்தர் துணி எடுத்து துவைப்பார், ஒருத்தர் துணி எடுத்து அப்படி காய போடுவார், ஒருத்தர் துணியை மடிச்சுடுவார், ஒருத்தர் தொண்டர் நடந்து போன இடத்தை தொட்டு கும்பிடுவார். நடந்து போன இடத்தை தொட்டு கும்பிட்டா புண்ணியம்ங்க. இன்னொருத்தர் அப்படி நடந்த போன போது இந்த கால் பட்டுதல்ல மண்ணு நடக்கிற பொழுது இந்த கால் வச்சுன்னு வைங்க, அந்த மண்ணை எடுத்து பூசுவார். சிவா அப்படி செய்வகைய தொண்டுகள்
செய்ய வேண்டிய பணிவிடை என்னென்ன உண்டோ அத்தனையும். பணிவிடைனா என்னங்கிறீங்க? பணிந்து செய்யறதா பணிவிடை. பணிவிடைனால பணிந்து செய்கிறது. இன்னைக்கும் திருவாவடுதுறை, தருமபுரம், திருப்பனந்தாள், இந்த திருமடத்து ஆதீனங்கள், குருமகா சன்னிதானங்கள் இருப்பார். அந்த மகா சன்னிதானங்களுக்கு பணி செய்யறதுக்கு ஒருத்தர் உதவியாளர் இருப்பார். அவர் துண்டு எடுத்து கொடுப்பார், இலை போடுவார், சாமி வர்றார், போறார், திருமஞ்சனத்துக்கு போறார், அறிவிப்பு. அவருக்கு பேர் பணிவிடைன்னு பேர். சுவாமிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பணிவிடைன்னு பேர். செய்வகைய தொண்டுகள் வேண்டிய பணிவிடைகள். திருத்தகையற்றி, ரொம்ப அருமையான சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு பணிவிடை செய்கிற இன்னொருத்தர் போய் செய்ய முடியாத அளவுக்கு செப்பமா செய்ய. சில பேர் தோட்டத்துல களை எடுப்பாங்க, செம்பாடு அடிச்ச எம்பாடு 2 நாள்ல களை வந்துடும். சில பேர் இந்த கலையினுடைய வேறுபடுகிற அளவு ஆழமா எடுப்பார். அதேபடி திருத்தகையற்றி செப்பமாக செய்தார். 2 பொருள். ஒன்று, அந்த பணி செய்யற இடத்துல தூய்மையா செய்யறது. இன்னொன்று, அந்த பணி செய்வதால நாம் செம்மைப்படுத்தப்படுவோம். நாம் செப்பமாவதற்கு திருத்தொண்டு செய்ய வேண்டும். தொண்டுனா என்னன்னு காட்டினார். ஞானசம்பந்தர் பாடுகிறார் கருவூர் தேவாரம். தொண்டெல்லாம் மலர் தூவியேத்த, தொண்டெல்லாம் மலர் தூவியேத்த. தொண்டு என்பது பூவை எடுத்து சிவா அப்படின்னு காது. ஓத்தூர் பதித்தல் சொல்வார், பூத்தேர்ந்த ஆயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை. பூவை பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர் நாவுக்கரசர். அப்படி திருத்தொண்டு திருத்தகை ஏற்றினார். அதன் பிறகு கைவகையின் அஞ்சலி முன் காட்டி முடி கோட்டி, கைய தலைமையில வச்சு கூப்பிடும். கைவகையின் அஞ்சலி முன் காட்டி, கைகளை குவித்து வணங்க. பிறகு முடி கோட்டி, இந்த தலை இருக்குதே அது இப்படி தாளணும். சுவாமி கோவில் முடி கோட்டி தலையை தாழ்த்தி வணங்கினார். பொய் வகை கடிந்து வரு புண்ணியர்கள் ஓர் சார், இந்த பொய்மைகளை எல்லாம் நீக்கி சிவபுண்ணியமுடையவர்கள் ஒரு பக்கத்திலே சேர்ந்திருந்தார்கள். அப்ப 54வது பாடல்ல பாடியதை காட்டிலும் கொஞ்சம் இவங்க பணியால உயர்ந்தார் இல்லையா? நல்ல பாட்டுங்க. ஐவகை நறும்புகைகள் ஆலயம் நிறைத்து செய்வகைய தொண்டுகள் திருத்தகை இயற்றி கைவகையின் அஞ்சலி முன் காட்டி முடி கோட்டி பொய்வகை கடிந்து வரு புண்ணியர்கள் ஓர் சார், அவங்க எல்லாம் ஒரு பக்கத்தில் நிறைத்திருந்தார். 56வது பாட்டு. எந்தை அடியார்கள் இனிதே புகுக, எந்தை அடியார்கள் இனிதே புகுக, எந்தை அடியார்கள் இனிதே புகுக. வர்றவங்களை எல்லாம் பார்த்து வாங்க வாங்க, நம்ம அப்பா நிகழ்ச்சிக்கு வாங்க என்று வரவேற்றார். எந்தை அடியார்கள் இனிதே புகு, இறைவனுடைய அடியவர்களே நன்றாக பார்த்து. அப்படிதான் அடியார் வந்தா வரவேற்கணும் என்று சேக்கிலார் காட்டுகிறார். நன்று உமது நல்வரவு நங்கள் தவம்
நன்று உமது நல்வரவு, நன்று உமது வரவல்ல நல்வரவு. வரவுன்னா நீங்க வந்தது, நல்வரவுனா அடியாராகிய நீங்கள் என்னை தேடி வந்தது எனக்கு நன்மை. நன்று, நன்றுக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? நன்று பெரிதாகுமே தொல்காப்பி. நன்று வாங்க வாங்க வாங்க, உமது நல்வரவு, உங்களுடைய வரவால் எனக்கு நன்மை கிடைக்க போகிறது. நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்று அடியாரை வரவேற்றதா சேக்கலார் பெருமான் கேட்கிறார். எந்த அடியார்கள் இனிதே புகுக, எந்த அடியார்கள் இனிதே புகுக, எந்த அடியார்கள் இனிதே புகுக. இங்கு மைந்தரோடு மங்கையர்கள் மற்ற உறவாமோ? நும் திருவடி துணையலால், சிவபெருமானுடைய 2 திருவடிகள் அல்லாமல் மைந்தர்களும் மனைவியரும் உறவாகுமா? உற்றார் யார் உணர்வு அல்லவா? நும் திருவடி துணை, சுவாமியினுடைய திருவடிதான் துணை. இந்த நும் என்பது எது? எந்தை திருவடி துணை அலால் மைந்தரோடு மங்கையர்கள் மற்றும் உறவாமோ? எனவே அவர்களெல்லாம் உறவாகுவார்களா என்று சிந்தை மகிழ அப்படியே மனமகிழ்ச்சியோடு பணிகள் செய்குனர்கள் ஓர் சார். இறைவனை செய்யக்கூடியவர் ஒரு பக்கம் பாருங்க. திருமண கூட்டத்துக்குள்ள என்னென்ன நடந்திருக்குது பாருங்க. 57வது பாடல். ஏதலற அன்பின் இருபோதும் இசை மல்க வேதனி ஓதி அழல் வேட்டு எளிதின் ஆங்கு போதும் இமையாக்கு அபிகள் பொற்ப இனிதூட்டி காதரம் பிரித்திடு கருத்தினர்கள் ஓர் சார். ஏதம் அற, ஏதம் என்பது ஏசல், பழிப்பு. அன்பில், அன்பினார். இருபோதும், இருபோதும் எது? தேவாரத்துக்கு போங்க. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே. இருபோதாவது காலை போதும் மாலை 2 நேரத்திலும் இசை மல்க வேத நனி ஓதி ஆளல் வேட்டுனர். 2 வேளைகளிலேயும் காலை மாலையிலையும் இசை சிறக்க அழல் ஓதி வேதங்கள் நன்றாக ஓதி வேட்டு எழுதினாங்கு வேள்வி நெருப்பை நன்றாக வளர்த்து போதும் இமையார்க்கு அவிகள் பொற்பை இனிதூட்டி, நல்ல நெருப்பை வளர்த்து வந்த தேவர்களுக்கு அவிகளை நெருப்பின் வழி நுகரச் செய்து காதரம் இருத்திடும் கருத்தினார்கள். காதரம்னா அச்சம்னு பொருள். காதரம் அச்சம். அச்சத்தை போக்குகிற வேள்வி செய்பவர்கள் ஒரு புறத்திலே இருப்பார். ஆம், இப்படி தொண்டர் புண்ணியர் அடுத்து சிந்தை மகிழ பணி அச்சம் போக்குகிற ஒரு சாரராக இருந்தார்கள் என்ற அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய ஐயா ஓதுவாமூர்த்தி, இன்னொரு 5 நிமிஷம் இன்னொரு பாட்டு பாடிடுவோமா? சரிங்க, இன்னொரு பாடல் பாடிடுவோம். இன்னொரு பாட்டு பார்த்திருக்கோம். 58வது. கன்னிமணி பொன் அறுவை கம்பளம் விழுப்பூன்
நன்னர் நிலமோடு ரதனாக நடைவாமான் துண்ணு சுரை ஆண்கள் இவை தோயமுடு நல்கி முன்னவன் அடிக்கண் உளம் முற்றுணர்கள் ஓர்சா. கன்னியர்கள் மணி பொன் அறுவைனர், நல்ல ரத்தினம், மணின ரத்தினம், பொன் அறுவைனா ஆடைன்னு பேர். தொடர்ந்து நூல் இருக்கும், அறுத்தலால் அதுக்கு அறுவை பேர். சில பேர் கோர முடியாம பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கு அறுவைன்னு தான் பேர். பொன் அறுவை ஆடை, நல்ல கம்பளம், விழுப்பூன் அணிகலன்கள், நன்னர் நிலமோடு நன்செய் நிலம். அடுத்து ரதம், ரதம்னா தேர், நாகம்னா யானை. யானைக்கு நாகம்ங்கிறது யானைன்னு ஒரு பொருள் உண்டு, மறந்துடாது. யானை, நாகம் என்பது யானை குறிப்பது, நடை குதிரை குறிப்பது, வாமான் பசு, துண்ணுசுரை ஆண்கள் இவை தோயமுடு நல்கி ஆகியவற்றை நீர் பார்த்து தானமாக கொடுத்தார். கன்னியர் ரத்தினம், பொன் ஆடை, கம்பளம், அணிகலன், நன்செய் நிலம். சுவாமி கல்யாணத்துக்கு போயிருந்த பேரூர்ல பல ஏக்கரா வாங்கியிருக்கலாம் மாட்டேங்குது இல்லையா? தேர், யானை, குதிரை, பசு ஆகியவற்றை நீர் வார்த்து தானமாக கொடுத்தார். இவை தேயமுடு நல்கி. தேயமுடு, தேயம் என்பது நீர் பேர் இல்லையா? தேயம் என்பது நீர் என்று பொருள். தேயம் என்பது நீர். தேயமுடு நல்கி, தேயம்னா நீர் அர்த்தம், நீர் வார்த்து கொடுத்தார். தேயமுடு நல்கி முன்னவன் அடிக்கண் உளம் முற்றுணர்கள் ஓர்சார். இவையெல்லாம் தானமாக கொடுத்து இறைவனுடைய திருவடியில மனதை வைத்து வழிபடுபவர்கள் ஒரு பக்கத்துல இருந்தார்கள் என்ற அளவில இந்த அருமையான காட்சியை கண்ணில் காட்டினார் பாருங்க கச்சியப்ப முனிவர். அவருடைய திருவடியை தண்டனிட்டு வணங்கி, உரையாசிரியரை வணங்கி, உங்களுடைய திருவடிகளையும் சிறமேல் கொண்டு வணங்கி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்தல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.